வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, மீஷோ வீடியோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். மினிமம் 100லேருந்து 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்சிடி மானிட்டர் ஸ்லேட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. ஸோ என் வீட்லேயும் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஸோ இது வந்து ஸ்லேட் வாங்கினா அவன் தண்ணி ஊற்றி அழிச்சு அதை வீணாக பண்ணிடுறான். ஸோ வீட்டில் இருக்கும்போதாச்சும் இது வந்து எழுதி பழகட்டும் அப்படின்றதுக்காக வந்து நான் இதை வாங்கி கொடுத்தேன். ஸ்டில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா டெலீட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அலையாது. மறுபடியும் அன்லாக் பண்ணிங்கன்னா அலையும். கீழே பார்த்தீங்கன்னா டெலீட் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இடத்துல அந்த கீழே ஸ்டிப் இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி நம்ம போட்டுக்கலாம். தென் வந்து அந்த நம்ம பென்சிலை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 161. நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து செல்ஃபி ரிங் லைட்டு. ஸோ மொபைலோட செல்ஃபி ரிங் லைட் இது. ஸோ இந்த ரிங் லைட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணி தென் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து 3 மோடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லோ, மீடியம் அண்ட் ஹை 3 லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சூப்பராகவே இருக்குது இந்த ப்ராடக்ட். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து யூஎஸ்பி பின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ அதுக்கான யூஎஸ்பி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ சார்ஜ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு அண்ட் வந்து மல்டி பர்பஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட இமேஜை நான் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து செட் ஆஃப் 2 வருது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெஷ் தான். இது வந்து கிச்சனுக்கு மட்டும் கிடையாது, டேபிள் ஃபேன் அந்த மாதிரி ஒரு பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒர்த்துள்ள ப்ராடக்ட். 104 ருபீஸ் இது. ஸோ ப்ராடக்டோட கோடெலாம் கீழே லிங்க் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராஸ் மேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோ பர்பஸ்க்காகவே நான் வாங்கினேன். சும்மா சின்ன மேட்டு தான் இது. ஸோ இதோட எம்ஆர்பியும் சைடில் நான் அட்டாச் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகாத அளவுக்கு நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட்டு. 142க்கு பயங்கரமான ஒர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட்டுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கான ஒரு திங்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தென் இது பார்த்திங்க அப்படின்னா பிளெண்டர் இது. ஸோ ஆல்ரெடி என் வீட்டில் வந்து ஒரு பிளெண்டர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன ப்ராப்ளம்னு நான் இதில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ப்ரைஸாக இருந்துச்சு, அதனால் நான் பிக் பண்ணேன். இந்த பிளெண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிளெண்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் பீட் பண்ண முதல்ல அந்த இடத்துல போய் டர்ட் வந்து செட் ஆகுது. ஸோ நான் என்ன தான் வாஷ் பண்ணாலும் போகிறதில்ல. அதனால் இந்த பிளெண்டர் நல்லா இருக்குன்றதுக்காக இது வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க. எலக்ட்ரிக் பிளெண்டர் மாதிரியே ஒர்க் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் ஃபில் பண்ணுற பாருங்கள். சூப்பராக விங்ஸ் ஆகுதுங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்துள்ள ஒரு ப்ராடக்ட்டு. 143க்கு இதுக்கு நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆஃப் ரேட்டிங் கொடுப்பேங்க. அவ்வளோ ஒரு ஒர்த்துள்ள ப்ராடக்ட்டு. ப்ராடக்டோட கோடில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பின் தாங்க இது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிப் சைஸை கரெக்ட் பண்ணுற ஒரு பின்னு. ஸோ இதோட டெமோ உங்களுக்கு எப்படின்றது இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இமேஜு. ஸோ நம்ம ஹிப்பு அவசரத்துக்கு டைலரை தேட முடியாது. நம்ம வீட்டில் ஸ்விம்மிங் மிஷின் இல்லாத டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்விம்மிங் மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு திக்னஸான ஒரு துணியெல்லாம் தைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெட்டர் ஆப்ஷன். என்னோடய பையனோட தான் எடுத்து டெமோ காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நீடில் வந்து மேலாப்பில் புல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து ஜஸ்ட் புல் பண்ணிவிட்டு தென் வந்து பின்னாடி கொடுத்துருக்க அந்த ஒரு கிளிப்பை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது நல்லா டைட்டாக செக்யூர் ஆகிடும். அதே மாதிரி தான் கீழேயும் அதே மாதிரி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ நான் அதே மாதிரி கீழே டவுன்வர்டில் நான் போட்டு அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள், நான் ஜஸ்ட் புல் பண்ணால் போதும், ஊசி மாதிரி இருக்கும், அதை குத்துனா போதும் வந்துடும். ஜஸ்ட் அவ்வளோதாங்க. இப்போ நல்லா க்ரிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி எனக்கு வந்து ஆப்போசிட் சைடில் லாக்கிங் இதை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இன்ச்சஸ்லேருந்து வச்சு நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக ஸ்டர்டியாக இருக்கும். கழண்டி வரும் அந்த பயமே தேவையில்லை, ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்கும். இன்கே நம்ம வந்து தைக்கிறத விடவே ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம ஹிப் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரானவே ப்ராடக்ட்டு. மஸ்ட் இந்த காலேஜ் வேறு ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வந்து கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பின்டு பட்டனு. ஸோ இது நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து 200 சம்திங் தான் நான் வாங்கினேன், எனக்கு கரெக்டாக தெரியல. எம்ஆர்பி வேணால் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ 200 பீசஸ் வரும் இந்த மாதிரி பட்டனு. ஸோ இந்த மாதிரி ஒன்று, தென் வந்து அந்த பட்டன் டைப்பில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொடுத்து உள்ளே லாக் பண்ணுற டைப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 4 செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்பேனரில் வச்சு நம்ம வந்து புல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவசரத்தில் நீங்கள் பட்டன் ஊசியெல்லாம் தேடணும் அப்படின்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட்டு தான். ஸோ இது வந்து ஒரு ஜிம்கா இது. ஸோ வித் அட்டாச்சோட ஹேரோட இது அட்டாச்சோடு வரும் உங்களுக்கு. சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ இமேஜும் சைடில் ஆட் பண்ணுற பாருங்கள். கொஞ்சம் பார்சலில் வந்தனால சுருண்டு இருந்துச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி ஒர்த்தாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு இது. ஸோ இதோட இமேஜும் பார்த்திங்கன்னா சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ வேர் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத. இதோட எம்ஆர்பி 250 ருபீஸு. ஸோ 250 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம் தான் இது. இது பார்த்திங்கன்னா குட்டி க்யூட் மினி புத்தாஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். பேக்ரவுண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக காட்டணும் அப்படின்னு. இதில் வந்து 4 செட் வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒன்றுத்தில் கூட பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு வரல, ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபினிஷிங்லாம் நல்லா ஸ்மூத்தியாக நல்லா இருந்துச்சு. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எது ஒன்றுமே டேமேஜ் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 170 ருபீஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 4 பிளான்ட்ஸ் வருது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு வருது. சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினேன். ஸோ நம்ம கையளவு தாங்க இருக்குது, பாம் அளவு தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சுங்க, காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இது யார் கைன்னு பார்க்குறீங்களா? என் பையன் கை தாங்க. நான் காட்டுறேன், அவனும் காட்டிகிட்டு இருந்தான். 180 ருபீஸ்க்கு இது சூப்பரான ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ புத்தாவும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் வச்சு சும்மா ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வின்டர் சீசனில் நம்ம வந்து துணியில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா லிண்ட். ஸோ நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா எல்லா துணியும் ஒன்றோட ஒன்று இருக்கும் போது இந்த பனியன் கிளாத்தில் இந்த ஸ்வெட்டர்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நூல் வந்து உருளையாக போய் நின்றுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இது நான் ஆர்டர் பண்ணேன். மெயினாக என்னோட பையனோட வெனஸ்டே யூனிஃபார்முக்கெலாம் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ இதில் ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னா ஒயர்லெஸ்ஸாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுவுமே இருக்குது. பட் நான் சர்ச் பண்ணி வாங்கினது ஒயரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஒரு தூரம் வரைக்கும் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அப்படி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா டஸ்ட் எல்லாம் அந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்குது, அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸில். அடுத்தது வச்சு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிலே கலெக்ட் ஆகிடும், நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுக்கலாம். இதுவுமே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். ஸோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே அந்த மாதிரி லைட் எரியும் உங்களுக்கு. இதோட
டிஸப்பாயின்மெண்ட் ஒன்றே ஒன்று, லென்த் ஒயர் மட்டும்தான். இதோட எம்ஆர்பி 256. அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது என்னன்னு நினைக்கிறீங்க? ஃப்ளவர் தானே? இல்லைங்க, இது ஃப்ளவர் கிடையாது. இது ஒரு லிக்விட் செந்தூர் இது. ஸோ நான் ரெட் கலரில் ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. சரி, நான் இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமோ அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்ணேன். வாட்டர் ப்ரூஃபில் எதுவும் இல்லை. தண்ணி ஊற்றுனா அலையுதுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி ரப் பண்ணி காட்டுறேன். தண்ணி ஊற்றினா அலையுது. வாட்டர் ப்ரூஃப்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம லிக்விட் செஞ்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லுவேன். 136 ருப்பீஸ்க்கு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ இது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்சுங்க. இதில் செட் ஆஃப் வந்து 12 வரும் உங்களுக்கு. ஸோ இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடிக்கு வீட்டில் வந்து ஃபேஷியல் ட்ரை பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து சீக்கிரம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட்லி பார்லர்ஸில் இது தான் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஜஸ்ட்டு எம்ஆர்பி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் சூப்பராக இருந்துச்சு. இதாங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.